கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். என கருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை நீதிமான் ஆக்கக்கூடாது. தவறு செய்கிறவனை தவறுதான் என்று சொல்ல வேண்டும். முகஸ்துதிக்காக தவறு செய்கிறவனை நல்லவன் என்று சொல்லவே கூடாது. தவறு செய்கிறவன் தவறுதான். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கனை நீ நல்லவன் என்று சொல்லக்கூடாது. அதே போல நீதிமானை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. நீதிமானுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஆனால் நீதிமானை நீர் குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. துன்மார்க்கனை நல்லவன் என்று சொல்லக்கூடாது. நீதிமான் அல்லது நல்லவனை கெட்டவன் என்று சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த இரண்டு பேரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். முகஸ்துதியும் செய்யக்கூடாது, தவறாக ஒருத்தரை நியாயம் தீர்க்கவும் கூடாது. தப்பு செய்யாதவனை நீ தப்பு செய்தா என்று சொல்லுவோம், ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே தவறு. தவறு செய்தவனை நீ தவறு செய்தா என்று சொல்லி விட்டு நாம் விலகிடலாம். முடிவு கர்த்தருடையது. ஆனால் நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நீதிமானை குற்றவாளி என்று தீர்த்திருக்கிறோமா? பரிசுத்தவானை குற்றவாளி என்று தீர்த்திருக்கிறோமா? உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான், உண்மையான வேலையை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனை பரியாசப்படுத்துகிறோமா? அல்லது அவனுக்கு நாம் குற்றவாளி என்று சொல்லி அவனை தீர்ப்பு சொல்லுவோமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாம் அருவருப்பானவர்கள். நல்லவனை நல்லவன் சொல்லுங்க, கெட்டவனை கெட்டவன் சொல்லுங்க. நல்லவனுக்கு விரோதமாய் நிற்கவே கூடாது. நல்லவனுக்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு இந்த காரியங்கள் தடையாக இருக்குமானால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலும் என் பிள்ளைங்களுடைய வாழ்விலும் இது தடையாக இருக்குமானால் இன்று நான் இவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கலாமா? இன்று நம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உமக்கு அருவருப்பானவர்களாக அல்ல, நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புகிறோம். நல்லவனை கெட்டவன் என்றும் கெட்டவனை நல்லவன் என்றும் தீர்க்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபையின் கரம் இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. என்ன தடைகள் இருந்தால் அவர்களுடைய வாழ்வில் இருந்து மாற்றி போடும். கஷ்டங்கள், துன்பங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மறையட்டும். இன்று ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.